ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா அந்த பொம்மை எரியறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாடி நட்சத்திரா, நேற்று என்னை அரைஞ்சவ இப்போ அந்த தீயில கருகி செத்துட்ருக்கா. இனிமேட்டு பூமியை காப்பாற்றுறது யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, சூப்பராக சொன்னீங்க மம்மி. என்ன தைரியம் இருந்தால் எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை தலையில் கட்டி வச்சுட்டு அவள் விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ நினச்சிருப்பா. என் வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பாளா? நல்ல வேலை செஞ்சீங்க மாமி. இன்னைக்கு மட்டும் பூமிக்கு இந்த நிலைமை வராமல் இருந்துருந்துச்சு, அப்புறம் அவ்வளோதான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாரதா பூமியை தேடிட்டு இருக்காங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் எனக்கு என்னமோ அந்த அபூர்வா மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அந்த அபூர்வா தான் பூமி ஏதாவது பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் போய் தேடுங்கம்மா, நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன். நம்ம பூமி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து அந்த பொம்மைக்கு கீழே நின்று பூமி பூமின்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம பூமி கையில் ககன் வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாரு. அந்த கயிறை நம்ம பூமி எப்படியோ கஷ்டப்பட்டு கலட்டிடுறாங்க. அந்த கயிறு கரெக்டாக நம்ம ககன் மேலே வந்து விழுகுது. நம்ம ககனும் அந்த கயிறை அப்படியே எடுத்து மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா நம்ம பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமியை பார்த்துட்டு ககன் வந்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. யாருமே ஹெல்ப்புக்கு வர மாதிரி தெரியல. ஏன்னா ககன் வந்து அந்த பொம்மை கீழே இருக்கிறனால எல்லாரும் அந்த பொம்மை எரியறதை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ககன் பேசுறது யாரு காதலுமே விழுவல. அப்பதான் ககன் வந்து ஒரு வேலை பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஹெல்ப் கூப்பிட்டா வேலைக்கே ஆகாது, நம்மளே பூமியை போய் காப்பாற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரியிற பொம்மை மேல எப்படியோ ஏறிடுறாரு ககன். நம்ம பூமியை அப்படியே ஒரு கையில தூக்கி கீழே இறங்குறாரு. இந்த சைடு நம்ம அபூர்வா நட்சத்திரா ரெண்டு பேருமே செம்மையா ஹாப்பியா இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா நம்மள பிடிச்ச சனியை ஒளிஞ்சது, பூமியோட கதை முடிஞ்சது. இவ்வளோ சீக்கிரம் பாவம் சின்ன வயசுல போய் சேருவான்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? என்ன செய்யறது, இவளோட பணம் கூட யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ககன் பூமியை எரியற பொம்மையில இருந்து அப்படியே அழகா தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே நட்சத்திரா அபூர்வா ரெண்டு பேருக்குமே ஹார்ட் நின்று போயிடுச்சு போல. அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்றாங்க, என்ன மம்மி, நம்ம போட்ட பிளான் இப்படி சொதப்பிருச்சு, இந்த ககன் எப்படி போய் காப்பாத்தனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, எனக்கே தெரியலடி, நான் கூட அந்த பொம்மையோட பொம்மையா இவன் எரிஞ்சு செத்துருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா உயிரோட இவன் தூக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இப்போ சாரதா சரி எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட வந்து சாரதா கேட்குறாங்க. அப்போ பூமி வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ சரி தண்ணி கொண்டு வந்து பூமி முகத்துல தெளிக்கிறாங்க. பூமி எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து பூமியை எழுப்பி பார்க்குறாங்க. நம்ம பூமி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. கடைசியாக ஒரு வழியா அவங்க எந்திரிச்சிடுறாங்க. பூமி எந்திரிச்சதுமே சாரதா பூமி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பூமி, உனக்கு ஏன் இந்த மாதிரி நெருப்பு காயெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது ககன் சொல்கிறாங்க, பூமியை யாரோ கடத்திட்டு போயிட்டு அந்த ராவணன் பொம்மைக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோமே நம்ம சரி சாரதா அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க. சாரதா கேட்குறாங்க, அது எப்படி ககன், யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, வேற யார், பூமிக்கு வேண்டாத ஒரே ஒரு ஆள் தான் இங்கே இருக்காங்க, அது அபூர்வா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி வந்து அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பூமியை கொல்ற அளவுக்கு அவன் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அபூர்வா சொல்கிறாங்க, நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ கண்ணால் பார்த்தியா, பூமிக்கு யாரோ வேண்டாதவங்க இருக்காங்க போல, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, உடனே ஏன் மேலே பழியத்துக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் பேச, அப்போ ககன் வந்து சரி கிட்ட சொல்கிறாங்க, சரி அமைதியாயிரி, அதான் பூமியை காப்பாற்றியாச்சுல, பூமிக்கு யாருக்கு என்ன கெடுதல் வேணாலும் நினைக்கலாம், நான் இருக்கிற வரைக்கும் பூமிக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அபூர்வாவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பூமி எமோஷ்னலாக நம்ம ககனை பார்க்குறாங்க. சாரதா பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ நல்லா தானமாக இருக்க, உனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பூமி சொல்கிறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அத்தை, அந்த பொம்மை எரியறப்ப நான் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சு
முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ககன் மாமா மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் உயிரோடு இல்லை. சரியான நேரத்துக்கு என்னைய இவர் தான் காப்பாற்றினாரு. இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ககன் பாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பூமி ககன் 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறத பார்த்துட்டு நம்ம நட்சத்திராவுக்கு வயிறு எரியுதுன்னே சொல்லலாம். நட்சத்திரம் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு பிளானை போட்டோமா மம்மி அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்ல, அபூர்வா சொல்கிறாங்க, விடு நட்சத்திரா, ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, இப்போ நீ வேற இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நட்சத்திராவை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. ஆனால் கொஞ்சம் கூட நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி சந்திரா வருத்தப்படவே இல்லை. ஏன்னா நம்ம சந்திரா சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பூமி இறந்து போய் 20 நாள் ஆச்சு, அவள் என்னைக்கு ககனை கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கு செத்து போயிட்டான் அப்படின்ட்டு தான் சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நட்சத்திரா, உன் அப்பா பூமியை ஒரு அடியாக தலை முழுங்கிட்டாரு, இதை விட சந்தோஷம் நம்மளுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சொல்ல, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, அம்மா அப்பா பூமியை தலை முழுங்கிட்டாரு சரி, ஆனால் பூமி ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்கா, நான் விரும்பின ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பா, நான் மட்டும் இந்த செடியை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா அபூர்வா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, விடு நட்சத்திரா, நம்ம செடியையும் நம்ம ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ம் சேர்ந்து எலுமிச்சப்பழம் எல்லாத்தையுமே வச்சு செடிக்கு சூனியம் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மையை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம நட்சத்திரா வந்து மந்திரிச்ச எலுமிச்சப்பழம் பொம்மை எல்லாத்தையுமே செடியோட பெட்டுக்கு கீழே வச்சு ஏதோ மாயாஜாலம் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம செடிக்கு இங்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டில் தூங்குவாங்க. நம்ம செடி கையில் அந்த மந்திரிச்சம் எலுமிச்சப்பழம் கிடைக்கும். இது என்ன லெமனு, இது எதுக்காக என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு லாவிட்டு இருப்பாரு. சரி, இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்தி கையில் கொடுத்துருவார். மருதாணி சித்தியும் அது என்னமோ ஏதோ சொல்லிட்டு அவங்க தலைமாட்டில் வச்சிருவாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா செரி தூங்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செரி தூங்குனதுக்கப்புறம் செரியை நம்ம கொடுமைப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவன பொம்மையை வச்சு 4 எலுமிச்சை பழத்தை சுற்றி வச்சுருப்பாங்க. ஊசியை வச்சு அந்த பொம்மையில் குத்துன்னு குத்துவாங்க. ஆனால் செரிக்கு எதுவுமே ஆகாது. என்னது இது, இந்த பொம்மையை குத்துனா செரி வந்து வழியில் துடிக்கணுமே, ஆனால் ஏன் இவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த செய்தி இதோட எஃபெக்ட் எல்லாமே மருதாணி சித்திக்கு தான் காட்டிட்டு இருக்கு. மருதாணி சித்தியோ அந்த வழியில துடின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வாக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக மருதாணி சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அபூர்வா கேள்வி கேட்டதுமே மருதாணி அபூர்வாவை போட்டு செம்மையா அடின்னு அடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரமும் அந்த பொம்மையை போட்டு கையை திருவுறது காலை திருவுறது படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதோட எஃபெக்ட் எல்லாமே மருதாணி சித்திக்கிட்ட தான் காமிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம செரி எந்த ஒரு கவலையுமே இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நட்சத்திரா கடுப்பாயி அந்த பொம்மையை தூக்கி போட்டுறாங்கன்னே சொல்லலாம். அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னம்மா நம்ம செடியை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வன பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தால் கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே ஆகாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இதை ஏன்டி நீ கேட்குற, நம்மளுக்குன்னு ஒரு சித்தி இருக்குதே மருதாணி சித்தி, அது என்ன பண்ணியிருக்கு, செடிக்கிட்ட இருக்கிற மந்திர பழத்தை அது எடுத்துகிட்டு போயிடுச்சு போல, இதோட எஃபெக்ட் எல்லாமே அதுக்கு தான் காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நட்சத்திரா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ தான் நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாமி அங்கே பூமி ககனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இங்கே நான் இவனோட படாத பாடுபட்டு இருக்கேன், என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமியை தான் கட்டுறாங்க. நம்ம பூமி ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாவா என் மேலே எந்த ஒரு அன்பு பாசம் இல்லாமலே என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் ககனை வெறுப்பேற்றி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ககன் பூமி 2 பேருமே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போடுறது இந்த எபிசோடில் ஹைலைட்னே சொல்லலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.